ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு சொன்னா டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் வர பார்த்தோம். டிசைனுக்குள்ள உள்ள டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் வர பார்த்தோம். இந்த தீம்ஸ் எல்லாம் ஆட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது பேஜ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ரிபன்ல 3 விஷயம் இருக்கு. வாட்டர்மார்க், பேஜ் கலர் அண்ட் பேஜ் பிரேக். இதுல வாட்டர்மார்க்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல நம்மட அப்படின்னு சொல்லி தனித்துவம் அடையாளம் காண்றதுக்காக நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து டிரான்ஸ்பரண்டா ஒரு டெக்ஸ்டோ ஒரு இமேஜையோ பதிக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் வாட்டர் மார்க்னு சொல்லி. வாட்டர் மார்க் எப்படி இருக்கும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாருங்க. இப்ப நிறைய நம்ம பார்த்துருப்போம் டாக்குமெண்ட்ற பின்னால இப்படி டிரான்ஸ்பரண்டா இப்படி வந்திருக்கும். அது நம்ம என்ன மாதிரி வெர்டிகலாகவும் எடுக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் பண்ணி எடுக்கலாம். இனிமே உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ல வேணுமோ அது மாதிரி போட்டு எடுக்கலும். இந்த வாட்டர்மார்க் வந்து நீங்க கஸ்டம் பண்ணி எடுக்கணும். இப்ப இதுல இருக்கிற கான்பிடென்சியல், டு நாட் காப்பி, இதைத்தான் போடலும் இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கஸ்டம் பண்ணி எடுக்கலும். இப்போ உங்களோட இன்ஸ்டியூட்டுக்கோ உங்களோட டாக்குமெண்ட்டுக்கோ என்ன விதத்துல தேவையோ அப்படின்னு இந்த கஸ்டம் இந்த வாட்டர்மார்க்கு போனீங்கன்னு சொன்னா இப்படி வந்து வாட்டர்மார்க்ல போய் கஸ்டம் வாட்டர்மார்க்ல போனீங்கன்னு சொன்னா இந்த இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்படி ஒரு மெனுக்குள்ள வந்தீங்கன்னா இப்ப பாருங்க, டெஸ்ட்டுக்கு பிக்சர் வாட்டர்மார்க்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப பிக்சர் வாட்டர்மார்க்கை நீங்க டிக் பண்ணிட்டு அதுக்குள்ள செலக்ட் பிக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிவைஸ்ல உள்ள எந்த பிக்சர் இருந்தாலும் நீங்க ஓப்பன் செஞ்சு எதென்றாலும் நீங்க இன்சர்ட் பண்ணது. இப்ப நான் கொடுக்குறேன் டிவைஸ்ல உள்ள டவுன்லோட்ஸ் உள்ள ஒரு சரி ஒரு பிக்சர் உண்டு. ஓகே, நான் இந்த பிக்சரை இன்சர்ட் பண்றேன். ஓகே, இது வாட்டர்மார்க்ல அப்படியே இருக்கும். இது ஒரு வாட்டர்மார்க். நீங்க உங்களுக்கு தேவையான லோகோ போடலும், உங்களோட இன்ஸ்டியூட் லோகோ போடலும், எது வேணும்னாலும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க போட்டு எடுக்கலும். சரியா? வாட்டர்மார்க்ல இப்ப உங்களுக்கு பிக்சர் தேவைண்டா அதை போடலும். இப்ப பிக்சர் தேவை இல்லாட்டி நோ வாட்டர்மார்க் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்டர்மார்க் எல்லாம் இல்லாம போயிடும். இப்ப உங்களுக்கு அதே மாதிரி டெக்ஸ்டை நீங்க கஸ்டம் பண்ணலும். இப்படி வந்தீங்கன்னா இங்க பிக்சர் வாட்டர்மார்க் நீங்க அப்படியே டிக் பண்ணீங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் டிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு ஓப்பன் ஆகும். இதுல டெக்ஸ்ட்ன்னு இருக்கிறதுல நீங்க உங்களுக்கு தேவையானது இப்ப எனக்கு என்ன தேவையோ இப்ப நான் எந்த பேர் அடிக்கிறேன். எந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த பேர் தேவைன்னு சொன்னா நான் அடிச்சுட்டு அதுல நீங்க என்ன ஃபொண்ட் வேணுமோ அந்த ஃபொண்டையும் நீங்க சேஞ்ச் பண்ணி கேளும். உங்களுக்கு என்ன ஃபொண்ட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள வந்து நான் இருக்கிறது அப்படியே விடுறேன். அடுத்து உங்களுக்கு சைஸ் எது வேணுமோ அது நல்ல போடலும். போட்டோவில் இருக்கிறது நல்ல அந்த சைஸே போதும். வாட்டர்மார்க்ல அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்டம் பண்ணியிருக்காங்க. கலர் வந்து இந்த கலர் வைக்கிறதே வாட்டர்மார்க்கு சிறந்தது. ஏன்னு சொன்னா வேற கலர் வந்து நிறைய நிறைய டாக்குமெண்ட்ல பார்க்கலாம் அசிங்கமா இருக்கும். இந்த கலர் வந்து அதுக்கேற்ற மாதிரி கஸ்டம் பண்ணியிருப்பாங்க. இதுவே டிரான்ஸ்பரண்டா அதிகமாக காட்டும். அதனால இந்த கலர் இருக்கிறது நல்ல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்ப நீங்க கஸ்டம் பண்ண டெக்ஸ்டோட ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப வாட்டர்மார்க் வந்துடும். பாருங்க, எல்லா பேஜ்லயும் அதே வாட்டர்மார்க் இருக்கு. நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அந்த பிரிண்ட் ஃபுல்லா இந்த வாட்டர்மார்க் வந்துருக்கு. ஓகேயா? இது வாட்டர்மார்க். இப்போ வாட்டர்மார்க் தேவையில்லைன்னு சொன்னா நீங்க வாட்டர்மார்க்ல போங்க. கஸ்டம் வாட்டர்மார்க்ல போய் நோ வாட்டர்மார்க் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாட்டர்மார்க் இல்லாம போயிடும். ஓகேயா? அடுத்தது வந்து பேஜ் கலர். பேஜ் கலர்டா உங்களுக்கு ஒட்டா விளங்கும். பேஜ் கலர்டா நம்மளோட பேஜுக்கு கலர் கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு தேவையான கலரை நீங்க கொடுத்து சேஞ்ச் பண்ணி கேளும். இப்போ எனக்கு ப்ளூ கலர் வேணுமா, கிரீன் கலர் வேணுமா, எல்லோ கலர் வேணுமா, எந்த கலர் வேண்டாலும் இப்போ இந்த கலர் வேணும்டா நான் கொடுத்தேன்னா ஹோல் டாக்குமெண்ட் இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேண்டாலும் நீங்க சேஞ்ச் பண்ணி எடுக்கலும் இந்த பேஜ் கலர்ல. அதுலயும் நீங்க கஸ்டம் பண்ணி எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கலர் தேவையில்ல, உங்களுக்கு வேற கலர் வேணும்டா நீங்க மோர் கலருக்குள்ள போய் இங்க நீங்க கலரை வந்து பிக் பண்ணி எடுக்கலும். இப்ப எந்தெந்த கலர் வேணுமோ நீங்க அந்த கலரை பிக் பண்ணி எடுக்கலும்.
இப்ப இங்க காட்டும் பாருங்க, இது உங்களோட கரண்ட் கலர், இங்க மேல இருக்கு இது நியூ கலர். இப்ப எந்த கலர் வேணும்னு சொல்லி இப்ப பாருங்க, நீங்க எந்த கலருக்கு எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டு வரும். இப்ப நீங்க இங்க வச்சுட்டு இதுல அட்ஜஸ்ட் பண்ணி டார்க் கலர் வேணும்டா இங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர் வரும். இப்போ ஓகே கொடுத்தேன்டா எனக்கு இந்த இங்க இருக்கிற ரோஸ் கலர் மாதிரி ஒரு கலர், அந்த கலர் அங்க வந்து சேரும். ஓகேயா? ஓகே, இது பேஜ் கலர். இப்போ பேஜ் கலர் வேணாம்னு சொன்னா நீங்க நோ கலர் கொடுத்தீங்கன்னு சொன்னா போயிடும். இல்லாட்டி உங்களுக்கு டபுள் கலர் கிரேடியன்ட்ல வேணும்னா அந்த ஃபில் எஃபெக்ட்ல போங்க. இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பேஜுக்கு. இப்போ நீங்க என்னென்ன பேஜுக்கு பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா பிக்சர் ஒன்று வேணும்னு சொன்னாலும் நீங்க பிக்சர் எட் பண்ணலாம். இப்போ பிக்சருக்கு கொடுத்துட்டு செலக்ட் பிக்சர் கொடுங்க. அதுக்குள்ள நீங்க வளமைய மாதிரி எங்க உங்களோட போட்டோ இருக்குமோ அங்க போங்க. அங்க போய் ஒரு போட்டோவை பேக்ரவுண்ட்ல எட் பண்றேன்டா. ஓகே பாருங்க, இப்போ ஒரு டாக்குமெண்ட்லையும் அந்த போட்டோ வந்துட்டு சரியா? இது வந்து இப்படி நீங்க பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லா போட்டோ ஒன்று போடுறாலும் நீங்க போடல. இப்ப ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னா நோ கலர் கொடுங்க, போயிடும். இல்ல நீங்க வேற எஃபெக்டும் செய்யணும்டா நீங்க பாருங்க, இங்க பிக்சர் இருக்கு, பேட்டர்ன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ஸ் எதா சரி வேணும்னு சொன்னாலும் பேக்ரவுண்ட்ல இந்த பேட்டர்ன் இருந்தாலும் நீங்க எட் பண்ணி கேளும். பாருங்க, உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ஸை நீங்க எட் பண்ணலும். அதே மாதிரி டெக்ஸ்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்டரை நீங்க எட் பண்ணி கேளும். பாருங்க, எனக்கு இது இந்த டெக்ஸ்டர் வேணும்டா இது கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அதே டெக்ஸ்டர்ல வந்து சேரும். ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, நீங்க பாருங்க கிரேடியன்ட் கலர் வந்து நீங்க 2 கலரை சூஸ் பண்ணி எடுக்கலும். நீங்க 1 2 ப்ரெசன்ஸ் இருக்கு. இதுல 2 கலர் நீங்க எடுக்கலும்னா நீங்க என்ன மாதிரி 2 கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு 2 கலர்ல வந்து பாருங்க, பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி கிரேடியன்ட்ல வந்துருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க எட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பேஜ் கலர்ல. ஓகே, இதுதான் பேஜ் கலர். அடுத்தது வந்து பேஜ் பார்டர். பேக்ரவுண்ட் பேஜ் பேக்ரவுண்ட்ல உள்ள அடுத்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து பேஜ் பார்டர். பேஜ் பார்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பேஜ் பார்டர்னா உங்களோட பேஜுக்கு பார்டர் போடுற, இந்த பேஜுக்கு பார்டர் போடக்குள்ள அநேகமானாக்கள் இந்த பாக்ஸ் பார்டரை போடுவோம். ஒஃபிஷியலா இந்த பாக்ஸ் பார்டர்ஸ் வந்து ஒஃபிஷியலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பாக்ஸ் பார்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் பார்டரை கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டைல்ல நீங்க என்ன மாதிரியான உங்களுக்கு ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலுக்கு நீங்க கொடுத்து கேளு. பாருங்க, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு டாட்ல வேணுமா அல்லது ஹைஃபன்ல வேணுமா அல்லது உங்களுக்கு டபுள் ஸ்ட்ரைக் வேணுமா, என்ன டபுள் லைன் வரும். அடுத்தது உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த ஸ்டைல் வேணாலும் கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் பார்டர்ல இதுல பாருங்க, இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஆப்ஷனுக்கு மேல அப்ளை டு அப்படின்னு சொல்லி கேட்டது ஹோல் டாக்குமெண்ட் இல்லாட்டி திஸ் செலெக்ஷன் அல்லது ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கேட்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறோன்னு சொன்னா பேஜ் பார்டர் வேண்டாம், ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் உங்களுக்கு ஓகே ஆகும். கொஞ்சம் ஓகே. அடுத்தது இந்த பேஜ் பார்டர்ல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி கொடுத்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் பார்டர் வந்திருக்கும், மற்றதுக்கெல்லாம் பார்டர் வராது. ஏன்னு சொன்னா இது நான் ஃபர்ஸ்ட்டுக்கே கொடுத்துருந்ததால அதுக்கு வருது. இப்போ பாருங்க, இப்போ இதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி கொடுத்தோம்னு சொன்னா பார்டர் கொடுத்து பாக்ஸ் பார்டர் கொடுக்குறோம்.
உங்களுக்கு தேவையான இது சரி ஒரு ஸ்டைல கொடுத்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் வரும், மற்றதுக்கெல்லாம் வந்திருக்காது. கொஞ்சம் செலக்ட் பண்ணி ஓகே. ஓகே, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுக்குறேன். அது என்னன்னு சொன்னா நாங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒன்றுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் பார்டரை கொடுத்துட்டு நம்ம நன் கொடுத்ததால ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் போகுது, இல்லாம போகுது. ஹோல் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நன் கொடுத்தோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் இல்லாம போகும். அதுதான் இப்ப நடந்தது. இப்ப பாருங்க உங்களோட டாக்குமெண்ட்ல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கடா, இப்ப ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் வந்திருக்கு. இப்ப இதுல நீங்க பார்டர் தேவையில்லைன்னு சொன்னா இங்க நன்னு கொடுத்துட்டீங்கடா, ஓகே கொடுத்தீங்கடா, பார்டர் இல்லாம போயிடும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் பார்டர் அவுட் அடுத்தது ஷேடோ பார்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவுக்கு நிறைய ஷேடோ பார்டர்ஸ் இருக்கு. இதுல நீங்க ஹோல் டாக்குமெண்ட் கொடுத்தும் போடலும். ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன மாதிரி இருந்தாலும் போடலாம். அடுத்தது நீங்க பார்டர்ல வந்து போட்டோ போட வேணும்னாலும் போட்டோவும் இந்த எட் பண்ணலும். இந்த ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள பிக்சர்ஸ் இருக்குங்க. அந்த பிக்சர்ஸை நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி எட் பண்ணி கேளும். இப்ப இந்த ஷேப் வேணும்னு சொன்னா ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு எட் பண்ணா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த ஷேப் நீங்க கொடுத்து செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது வேண்டாலும் ஓகே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேஜ் பார்டர். பேஜ் பார்டர்ல வேற என்ன விஷயம் இருக்குண்டா, ஓகே இந்த 3D பார்டர்னா அதே தான். உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி கேளும். சேம் நீங்க எல்லாம் சேம் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்டர் உங்களுக்கு தேவையான பார்டரை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்து கேளு. ஓகே, இப்போ இந்த டிசைன் மெனு நமக்கு முடிஞ்ச அடுத்ததுக்கு லே அவுட்டுக்கு போவோம். லே அவுட்ல நிறைய விஷயம் இருக்கு பாருங்க. இதுல வந்து மார்ஜின் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். மார்ஜின் சொன்னா என்னன்னு சொன்னா நம்மளோட பேஜ்ல வந்து சைஸை வந்து உள்ள பேஜுக்குள்ள வர இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வர டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்றதுதான் வந்து இதுல நடக்கும். இதுல பாருங்க, இதுல வந்து நார்மல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. நார்மல் தான் நம்ம வளமையா யூஸ் பண்றது. இதுல வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாருங்க என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகுண்டு. இப்ப மார்ஜின்ல வளமையா பிரிண்ட் எடுக்கிறார்கள் இந்த நரோன்ற இந்த மார்ஜினை தான் யூஸ் பண்ணுவோம். ஏண்டா இதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஷேப் எல்லாம் சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். அடுத்தது மொட்ரேட்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு இது ஒழுங்கா விளங்குறேன்னு சொன்னா பாருங்க சொல்றேன். டிசைனுக்குள்ள ஒரு பார்டர் ஒன்று போடுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பாக்ஸ் பார்டர்ல ஒரு பார்டர் ஒன்று ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு போட்டோம். இப்ப பாருங்க, இப்ப லே அவுட்ல வந்து மார்ஜின்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விளங்கு. இது வந்து நரோல பாருங்க பார்டருக்கு எப்படி சைட்ல இருக்குமோ அதை அவ்வளவும் அரேஞ்ச் பண்ணிருக்கும். சைட் எந்த சைட்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணுமோ அவ்வளவு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த நரோல வந்து பாருங்க டாப்ல வந்து 0.5, லெஃப்ட்ல வந்து 0.5, பாட்டம்ல 0.5, எல்லாம் 0.5ல அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி மொட்ரேட்ல வந்து டாப்ல வந்து 1 பாயிண்ட்டுக்கும் லெஃப்ட் வந்து 0.7 பாயிண்ட்டுக்கு பாருங்க. இது கொடுத்தோன்னே வழங்க பாருங்க, டாப்ல வந்து அதிகமாகவும் சைட்ல வந்து குறைவாகும் லெஃப்ட்டுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட்ல பாருங்க
டாப்ல வந்து 1 லெஃப்ட்ல 2 சொல்லி ஒட்டோ உங்களுக்கு கொடுத்தோன்னையும் மார்ஜின்ல இந்த மார்ஜின்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா நீங்க பிரிண்ட் எடுக்கக்குள்ள அந்த மார்ஜின் யூஸ் ஆகும். ஒஃபிஷியலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த நரோல வச்சு தான் பிரிண்ட் எடுப்போம். பிரிண்ட் எடுக்கலாம் உங்களுக்கு இதாவலும் யூஸ் ஆகும். இந்த பெனல் எல்லாம் பிரிண்ட் எடுக்கக்குள்ள யூஸ் ஆகுறது தான் இந்த பேஜ் செட்டப்ன்றது அவ்வளவும் வரும். அடுத்தது வந்து ஓரியன்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதுக்குள்ள வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற 2 விஷயம் இருக்கு. போர்ட்ரைட்னா என்னன்னு சொன்னா நம்ம ஒரு புக் ஒன்று பிரிண்ட் எடுக்கக்குள்ள அது வந்து இப்ப நம்ம நார்மலா பிரிண்ட் எடுக்கிறோம் இப்படித்தான் இருக்கும். அதோட டாக்குமெண்ட் A4 சைஸ்னா அது A4 வெர்டிகல், அதாவது நேரா இருக்கும். இதே நம்மளோட டெக்ஸ்ட் அளவு வந்து அதிகமா இருக்குல்ல. இப்ப பாருங்க, இப்ப இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஓகே. இப்ப இது என்ன செஞ்சிருக்கோம், இப்ப பாருங்க இந்த டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணக்குள்ள நிறைய டெக்ஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா நியூஸ் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் எடுக்கல இதைத்தான் செய்வீங்க. இந்த லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்தோம்னு சொன்னா பாருங்க உங்களோட பாருங்க இது வந்து போர்ட்ரைட் மேல, இது வந்து லேண்ட்ஸ்கேப். நம்மளோட தாள் அப்படியே சைடு அப்படியே வேர்டிகலா மாறி இப்படி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வரும். நமக்கு லைன்ஸ் வந்து அதிகமா டெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் எல்லாம் பெருசா இருந்து டெக்ஸ்ட் எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா இப்படி நம்ம பிரிண்ட் எடுக்கிற யூஸ் ஆகும். இதெல்லாம் பிரிண்டிங் ஆப்ஷன்லாம் இது பேஜ் செட்டப் ஃபுல்லா யூஸ் ஆகும். சரியா? இப்ப அநேகமா போர்ட்ரேட்லாம் நம்ம எடுப்போம், இதுல லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கிறது குறைவா இருக்கும். இது பிரிண்ட் எடுக்கல யூஸ் ஆகும். நீங்க இதை விளங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சைஸ், பேஜ் சைஸ் இருக்கு. இந்த பேஜ் சைஸ்ல வந்து அநேகமா நம்ம எப்பவும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன செய்வோம், இந்த A4 சைஸ்லாம் பிரிண்ட் எடுப்போம். A4 பாருங்க, உங்களுக்கு A4ல நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா A4ல எடுத்து கேளும். அப்படி இல்லையா A3 எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். A3 வேண்டாலும் எடுக்கலாம். இப்ப நீங்க பேஜ் செட்டப் உங்களுக்கு என்ன மாதிரி பேஜ்ல நீங்க பிரிண்ட் எடுக்க போறீங்கன்னு பாருங்க. இப்ப A3 கொடுத்துட்டோம்னா நீங்க பாருங்க A3 சைஸ்ல அவ்வளோ வந்து பிரிண்ட் ஆகிரும். இப்போ பிரிண்டுக்கு A3 போட்டு நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா A3க்கு பாருங்க இங்க பேஜ்ல நம்பர் குறையும். இதுல டோட்டலா 6 பேஜ் தான். ஏன்டா A3 வந்து பெரிய சைஸ். இதே நம்ம A4ல எடுத்தோம்னு சொன்னா கொஞ்சம் நிறைய நிறைய வரும். அதான் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா ஓகே. அடுத்த விஷயம், பேஜ் சைஸ்ல A5 இருக்கு, A3 இருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கொடுத்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கே. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கொலம்ஸ்ன்னு சொன்னா நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா இந்த கொலம்ஸ் யூஸ் ஆகும். நம்ம நிறைய நியூஸ் பேப்பர் பார்த்துருப்போம். அதுல வந்து பாருங்க கொலம்ஸ் அடிப்படையில நியூஸ் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்ப 2 கொலம்ஸ்ல நியூஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பாருங்க இப்படி இப்படி வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்ன மாதிரி தேவைப்படும். 2 கொலம்ல வேண்டா 2 கொலம், இல்லையா உங்களுக்கு எத்தனை கொலம் வேணுமோ அத்தனை கொலமுக்கு நீ யூஸ் பண்ணி கேளு. நீங்க செலக்ட் பண்ணிட்டு கொலம் கொடுத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு தேவையான மாதிரி எத்தனை கொலம்ல வேணுமோ அத்தனை கொலம். இப்ப நீங்க 2 கொலம்ல உங்களுக்கு 3 கொலம் வேணும்னு சொன்னா நீங்க 3 கொலம் கொடுத்துட்டீங்கன்னா 3 கொலமுக்குள்ள உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ரெடி ஆகிடும். அதே மாதிரி இல்ல எனக்கு 3 வேணாம் 5 கொலம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மோர் கொலமுக்குள்ள போய் நீங்க நம்பர் ஆஃப் கொலம்ஸுக்குள்ள நீங்க 5 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப 5 கொலம்ல உங்களுக்கு வந்துடும். இல்ல இப்ப ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 கொலம்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு 1 கொலம் கொடுத்தீங்கன்னா ஒரே கொலத்துக்குள்ள வந்துடும். ஓகேயா? இது வந்து கொலம். இந்த கொலமுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப இந்த கொலமை நீங்க பாருங்க 3 கொலம்ல வச்சிருக்கீங்க. இந்த 3 கொலம்ல இருக்கிறது
இப்ப பாருங்க இந்த லெஃப்ட் காலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. லெஃப்ட் காலம்னு சொன்னா லெஃப்ட் சைடு இப்ப 3 காலம் கொடுக்கல அஹ், 3 காலம்ல வந்துட்டு 2 காலம் கொடுக்கல இந்த 2 காலம் வரும். அதே மாதிரி நீங்க இந்த லெஃப்ட் காலம் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு காலம் வந்து சின்னதா வந்து அது ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாம் வந்து விளக்கம், அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி அப்படி வந்து இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு ரைட் காலம் அப்படின்னு சொல்லி, அது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ரைட் காலம்ன்றது ரைட்ல அவ்வளோ வந்து அங்கால சின்னதா வந்து இருக்கும். அது வந்து ரைட் காலம். இதுல இருக்கிற அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்ப எல்லாம் உங்களுக்கு 1 காலம்ல வேண்டாம், 1 காலம்ல எடுத்துட்டு நீங்க அடுத்ததுக்கு போவோம். அடுத்த பேஜ் செட்டப்ல உள்ள அடுத்த விஷயம் தான் வந்து பிரேக்ஸ். பிரேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். எப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே 2-3 பிரேக்ஸ் பார்த்துருக்கோம். இங்க நம்ம இதுல பார்த்தோம், இங்க பார்த்தோம் ஹோம்லயா இன்சர்ட்ல பார்த்துருக்கோம் பிரேக்னு சொல்லி. பேஜ் பிரேக் பார்த்தோம். பேஜ் பிரேக் மட்டும்தான் இன்சர்ட்ல பார்த்தோம். இந்த பிரேக்ல வந்து நிறைய பிரேக்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க இந்த பிரேக்ஸ் இருக்குல்ல, பேஜ் பிரேக்னு சொல்லி நம்ம பேஜ் பிரேக் ஏற்கனவே பார்த்தோம். பேஜ் பிரேக் என்னன்னு சொல்லி திரும்ப ஒரு சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஹெட்டிங் 3ன்றது வந்து நியூ பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னா அதுக்கு மேல உள்ள பேராகிராஃப்ல லாஸ்ட்ல வந்து நீங்க கேசரை வச்சுட்டு இந்த பிரேக்ஸுக்குள்ள பேஜ் பிரேக் கொடுத்தீங்கன்னா அது வந்து நியூ பேஜ்ல ஸ்டார்ட் ஆகும் இந்த ஹெட்டிங். ஓகே, இதான் வந்து பேஜ் பிரேக். அடுத்தது வந்து கொலம் பிரேக். கொலம் பிரேக்னு சொன்னா என்னன்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று ரெடி பண்றோம்னு சொன்னா பாருங்க, இதை நம்ம என்ன செய்யறோம், கொலம்ஸ் கொடுக்குறோம் 2 கொலம்ஸ்ல. ஓகே, இப்ப இந்த வீடியோ அப்படின்ற இதுக்கு இந்த வீடியோன்றது வந்து இதுகிட்ட வரப்போறா நெக்ஸ்ட் இங்கால ஒரு ஸ்பேஸ் வந்து அடுத்த கொலம்ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இந்த கொலம் பிரேக்கை கொடுப்போம். இப்ப இங்க இதை வச்சுட்டு கேசரை வச்சுட்டு கொலம் பிரேக் கொடுத்தோம்னா பாருங்க இந்த கொலம் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு இங்கால ஸ்டார்ட் ஆகுது. நியூ கொலம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த வீடியோன்ற இந்த ஹெட்டிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அடுத்த விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் டெக்ஸ்ட் ரேப்பிங். டெக்ஸ்ட் ரேப்பிங்னு சொன்னா என்னன்னு சொல்லி பாருங்க. இப்ப டெக்ஸ்ட் ரேப்பிங்னு சொன்னா இப்ப இந்த இதுல வந்து வீடியோ ப்ரொவைட்ஸை வந்து நம்ம என்ன செய்யறோம், இதுகிட்ட கேசரை வச்சுட்டு என்டரை தட்டுறோம் பாருங்க. என்டரை தட்டுனா எப்படி ஸ்பேஸ் வருது உங்களுக்கு அழகா விளங்குறதுன்னு சொல்றேன். அப்படின்னு சொன்னா இப்ப ஹோமுக்குள்ள போய் இது நம்ம பார்க்கல, ஷோ அண்ட் ஹெட்டிங் ஹைட்னு சொல்லி ஒன்று இருக்கு. இது ஷோ ப்ரோக்ராம் பேராகிராஃப் ஷோ அண்ட் ஹிடன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா நம்ம எங்கெல்லாம் என்னவெல்லாம் பாருங்க இங்க வந்து என்னவெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்ல வேலை செஞ்சிருக்கோமோ அவ்வளோத்தையும் இது மார்க் கொண்டு போட்டு காட்டி தரேன். இப்ப இங்க ஒரு பேஜ் பிரேக், நெக்ஸ்ட் பேஜ் பிரேக் கொடுத்துருக்கோம். இந்த பேஜ் பிரேக்கு நம்ம என்ன செய்யணும், இங்க பேஜ் பிரேக் கொடுத்ததால நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் பிரேக் காட்டுது. அதே மாதிரி பாருங்க இங்க ஒரு என்டர் தட்டுனா அதுக்கு ஒரு இந்த மார்க் கொண்டு வரேன். இப்ப வீடியோ ப்ரொவைட்ஸுக்கு வந்து நான் பாருங்க ஒரு என்டர் தட்டுறேன், பாருங்க இந்த மார்க்ல காட்டுது. எங்கெல்லாம் என்டர் தட்டுறோமோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் என்ன வேலை செய்யறோமோ அதுக்கெல்லாம் ஒரு மார்க்ல போட்டு நமக்கு காட்டும். இப்ப பாருங்க இங்க ஒரு என்டர் தட்டிருக்கோம், இங்க ஒரு என்டர் போட்டிருக்கோம், இந்த வீடியோ பக்கத்துல ஒரு என்டர் தட்டிருக்கோம், இதுகிட்ட ஒரு என்டர் ஒன்று தட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டும். இதே வந்து நம்ம இப்ப என்னத்தை பாக்குறதுக்கு வந்தோம்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் ரேப்பிங்க பாக்குறதுக்கு வந்தோம். இப்ப பாருங்க இதுகிட்ட என்டர் ஒன்று தட்டினோம்னு சொன்னா எவ்வளவு ஸ்பேஸ்ல வந்து இது செய்யுது, இடைவெளியை விட்டு ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பாருங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் ரெப் பண்ணோம்னு சொன்னா எவ்வளவு இடைவெளியில வருது பாருங்க. இந்த டெக்ஸ்ட் ரெப் பண்ண பாருங்க அடுத்ததுலேயே வரும். இந்த இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ரெப்பிங்க்கு நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கு கீழேயே இப்போ இந்த ஸ்பேஸ் வராம நீங்க தொடங்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் ரெப்பிங் வந்து யூஸ் பண்ணிடும். நிறைய பேருக்கு இதை எடுக்க தெரியாம இருந்திருக்கு.
இப்ப என்டர் தட்டினோம்னா ஸ்பேஸ் விட்டு தான் வரும். அந்த ஸ்பேஸை தவிர்த்து கொள்றதுக்கு சாரி இந்த இதை யூஸ் பண்ணுவோம், இந்த டெக்ஸ்ட் ரேப்பிங்க. அடுத்தது வந்து செக்ஷன் பிரேக்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த செக்ஷன் பிரேக்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இதுல 4 வகையான செக்ஷன் பிரேக் இருக்கு. ஒன்று நெக்ஸ்ட் பேஜ் அப்படி. இந்த நெக்ஸ்ட் பேஜ் பிரேக்கு இந்த பேஜ் பிரேக்கும் கிட்டத்தட்ட சேம். இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்றதும் பேஜ் பிரேக் உண்டு. இப்ப இங்க வச்சுட்டு நம்ம கேசரை நெக்ஸ்ட் பேஜ் பிரேக் கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து அடுத்த பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே தான் அங்கேயும் நடந்துச்சு, இதே தான் இங்கேயும் நடக்கும், ரெண்டும் சேம் தான். அடுத்தது வந்து இந்த கண்டினியூஸ் பிரேக். கண்டினியூஸ் பிரேக்னு சொன்ன என்னன்னு சொன்னோம்னா, ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணிட்டு போறோம். இப்ப இப்ப இங்க ஹெடர் இதோட முடிச்சிடும். முடிச்சிட்டு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த பேராகிராஃப் தொடங்கணும். ஆனா இது பிரேக் பண்ணி இதோட சேர்ந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா நம்ம இந்த பிரேக்ஸ்ல கண்டினியூஸ் பிரேக் கொடுத்தோம்னா பாருங்க, நெக்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்கெல்லாம் கண்டினியூஸ் பிரேக் கொடுக்குறீங்களோ அங்க இருந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதான் வந்து கண்டினியூஸ் பிரேக்னு சொல்லுவோம். உங்களுக்கு எங்க எல்லாம் எப்படிப்பட்ட பிரேக் வேணுமோ அந்த பிரேக்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஈவன் ஒட் பேஜ். இது வந்து நம்ம ஒரு புக் ஒன்று கிரியேட் பண்ணக்குள்ள யூஸ் பண்ணுவோம். இதை வந்து லாஸ்ட்லயும் ஒருக்கா பார்ப்போம். அடுத்த ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட்ல இது லேசா விளங்கும் ஒன்னொருக்கா பார்ப்போம். அது என்னன்னு சொல்லி சும்மா சொல்றேன். மேலால ஈவன் பேஜ்னு சொன்னா இப்போ நம்மளோட ஹெட்டிங் வந்து அடுத்த ஹெட்டிங் வந்து எல்லா இப்போ ஒரு ஸ்டோரி புக் ஒன்று ரெடி பண்றோம்னா அதோட நியூ பேஜ் வந்து நியூ ஹெட்டிங் வந்து ஈவன் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னோம்னு சொன்னா ஈவன் பேஜ் எல்லாம் ஈவன் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இரட்டை எண்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்ல ஒற்றை எண்கள்ல இருந்து வேணும்னு சொன்னா அப்படி ஒற்றை எண்கள்ல இருந்து ஒட் பேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இப்ப ஒரு ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல தொடங்குது, செகண்ட் பேஜ்ல முடியுதுண்டா ஒட்டோவா தேர்ட் பேஜ்ல எட் ஆகும். நிறைய புக்ஸ்ல பார்த்துருப்போம், சில புக்ஸ்ல வந்து பிளேன் இடைவெளி விட்டுருப்பாங்க. அது என்னன்னு சொன்னா இந்த ஒட் பேஜ் ஈவன் பேஜை வச்சு கிரியேட் பண்றதுதான். இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து நம்ம அதை விரிவா பார்ப்போம். இப்போ வந்து அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றோம்னு சொல்லித்தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த இதை இல்லாம ஆக்கிட்டு வருவோம். இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த ஷோ அண்ட் ஹைட கிளிக் பண்ணி எடுங்க. இல்லாட்டி அது தேவையில்லைன்னு சொன்னா அது திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். ஓகே, நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா லே அவுட்டை பார்க்க. ஓகே, இப்ப நாங்க பாக்குறது வந்து பேராகிராஃப் அரேஞ்ச் பண்றது. இந்த பேராகிராஃப் வந்து பாருங்க ஒட்டோவா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு இன்டென்ட், அடுத்தது வந்து ஸ்பேசிங். இன்டென்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இந்த பேராகிராஃப் வந்து எங்கால எப்படியான இன்டென்ட், அதாவது லெஃப்ட்ல உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்டா பாருங்க. லெஃப்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணணும்டா லெஃப்ட்ல நீங்க இன்டென்ட் இதைத்தான் சொல்லுவோம். இன்டென்ட கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலும். இப்ப நீங்க லெஃப்ட் லைன் கொடுத்தீங்க, இப்ப ரைட் லைன் பாருங்க. ரைட் லைன் வேணும்னா நீங்க எவ்வளவு வேண்டாலும் உங்களோட இன்டென்ட குறைச்சி கூட்டி எடுத்துக்கலும். அப்படி தேவையில்லைன்னு சொன்னா நீங்க வளமைய மாதிரி வச்சுக்கலும். இந்த இன்டென்ட்ல வந்து நீங்க பாருங்க இது எப்ப யூஸ் ஆகும்னு சொன்னா இப்போ
உங்கள்ட்ட இப்ப இது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்ப வந்து நீங்க புல்லட்ஸ் போட்டுருக்கீங்க. இப்ப புல்லட்ஸ் போட்டிருந்தா இப்ப இதுக்கு பிறகு நீங்க டைப் பண்ற விஷயம் வந்து என்டர் தட்டினீங்கன்னா ஓட்டோவா புல்லட்ஸ் வரும். இப்ப இதை நீங்க இந்த புல்லட் தேவைன்னு சொன்னா பேக் ஸ்பேஸ் தட்டினீங்கன்னா ஓட்டோவா இந்த புல்லட் அரைச்சிட்டு இப்ப நீங்க எது சரி ஒன்னும் டைப் பண்றீங்கன்னு சொன்னா ஒட்டோவா ஒன்று டைப் பண்றீங்க. டைப் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த புல்லட் அழிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இதை வந்து இங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளதான் இந்த வந்து லே அவுட்ல உள்ள இந்த இன்டென்ட் வந்து யூஸ் ஆகும். இந்த இன்டென்ட்ல நீங்க லெஃப்ட்டுக்கு இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணணும்டா இங்க பாருங்க உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதே நீங்க பேக் ஸ்பேஸ் தட்டி எடுத்தீங்கன்னா அது ஒரு சைஸுக்கு தான் போகும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு போகாது. ஓகே, உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த இன்டென்ட் இந்த பேராகிராஃப்ல உள்ள இந்த இன்டென்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள அடுத்த விஷயம் தான் இந்த ஸ்பேசிங்னு சொன்னா ஒண்ணும்ல அதே சேம் தான். இப்ப இதுல இன்டென்ட்னு சொல்லி அது போட்டோம், ஸ்பேஸ்னு சொன்னு சொல்லி பாருங்க. ஓகே, ஸ்பேஸ்னு சொன்னா இந்த பேராகிராஃப்ல இந்த டாக்குமெண்ட்ல உள்ள ஹோல் சைஸ்ல ஹோல் பக்கமும் எப்படி நம்மளோட ஸ்பேஸ் பாருங்க. இப்ப உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து மேல உள்ள ஸ்பேசிங், இங்க உள்ளது எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இதே வந்து கீழே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்டா ஆஃப்டர் பாருங்க. இப்ப இதுக்கு புறவு உள்ளது அட்ஜஸ்ட் ஆகும். இதுல இந்த பேஜ்ல வந்து ஒட்டோவா வந்து இருக்கிறது வந்து ஸ்பேஸ் வந்து இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள பாருங்க. பாருங்க இப்ப இது எது அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு விளங்குதா? அதாவது ஒரு பேராகிராஃபுக்கு கீழே உள்ள விஷயம் நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு இடையில உள்ள விஷயம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஸ்பேசிங்ல. இது எல்லாத்தையும் நாங்க ஒட்டோவா தான் வச்சிருப்போம். இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் பார்த்தா இங்க இன்சர்ட்ல ஹோம்ல இப்படி லைன் ஸ்பேசிங் சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். நினைப்பு இருக்கா? ஒவ்வொரு லைனுக்கு இடையிலையும் எவ்வளவு ஸ்பேஸ் வருமோ வரணும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்றது பார்த்தோம். அதே தான் இங்க பாக்குறோம் வந்து ஒவ்வொரு ஸ்பேஸுக்கு இடையிலையும் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இடையில உள்ள ஸ்பேஸ்ல அளவு வந்து இன்க்ரீஸ் பண்றதுதான் இந்த ஸ்பேசிங். பாருங்க, இது வந்து மேல இந்த இருக்கிற இந்த டாப்ல உள்ள ஸ்பேஸை வந்து கூட்டுறது. இது வந்து ஆஃப்டர்ன்றது இந்த டாக்குமெண்ட்ல உள்ள பேராகிராஃபுக்கு இடையில உள்ள ஸ்பேஸை வந்து கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இந்த ஸ்பேசிங்ல நாம செய்வோம். ஓகே, அது விளங்கிட்டா? இப்ப அடுத்த விஷயம் பார்க்க போறோம், அரேஞ்ச்னு சொல்ல என்னன்னு சொன்னா அரேஞ்ச்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து செலக்ட் பென்னு சொல்லுவோம். செலக்ட் பென்ல வந்து இப்ப பாருங்க ஒரு விஷயம் காட்டுறேன். இந்த அருகே இப்போ இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இதுல வந்து நாங்க இப்படி அரேஞ்ச் பண்ணி எடுக்கிற இதைத்தான் இதை என்ன செய்வோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஒப்ஜெக்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டை தவிர ஒப்ஜெக்ட் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்வோம் சொன்னா அரேஞ்ச் பண்ணி எடுப்போம். இதுல செலக்ட் பண்ணு கொடுத்துட்டோ. இப்ப பாருங்க, இங்கால செலக்ட் பண்ணுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஓட்டோவா இந்த செலெக்ஷன்ல இதாவளும் செலக்ட் பண்ணி வரும்.
இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ பாருங்க ரெக்டாங்கிள் 5 சொல்லி கொடுத்ததால இந்த HTML ரெக்டாங்கிள் டிக் ஆகுது. ரெக்டாங்கிள் 4 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த இதோ அதுக்கு செலக்ட் ஆகும். பாருங்க இது ரெக்டாங்கிள் 2. இதே மாதிரி உங்களுக்கு தேவையாண்டா இதுல சேஞ்ச் பண்ணி கேம் நேம் சேஞ்ச் பண்றதா டபுள் கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு ரெக்டாங்கிள் 1 ரெக்டாங்கிள் 1 ஓகே அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இதுல என்ன செய்வோம்னு சொன்னா அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட் அவுட் அடுத்த ஒப்ஜெக்ட்னு சொல்றானே, அதாவது இந்த ஷேப்ஸ், போட்டோஸ், பிக்சர் எல்லாத்தையும் இதுல அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதை செலக்ட் பண்றோம். இதை நான் என்ன செய்யறேன், செலக்ட் பண்றதுக்கு கண்ட்ரோலோட கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண வந்து எதெல்லாம் கிளிக் பண்றேனோ அவ்வளோ செலக்ட் ஆயிடும். இப்போ பாருங்க இங்கே அவ்வளோ செலக்ட் ஆயிட்டு இது என்ன செய்ய போறோம்னா இந்த அலைன் கொடுத்து அலைன் பண்ண போறோம். இந்த அலைன் கொடுத்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகலா வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். இதுல வந்து அலைன் சென்டர் கொடுக்குறோம். இப்ப பாருங்க அலைன் சென்டர் கொடுத்தோன்னு என்ன நடக்குது, எல்லாம் ஓட்டோ அங்கலைங்கால அலங்கோல மருந்து எல்லாம் ஒரே நேருக்கு வந்து சென்டர் ஆகிடும். இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், இப்படி நம்ம இப்படி தூக்கி பாருங்க, நாங்க இதை வந்து தூக்கி அங்க இங்க அரேஞ்ச் பண்றதுக்கு இடையில டைம் போயிடும். நம்ம இதை வந்து ஒழுங்கான நேருக்கு எப்படி அட்ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி எடுப்போமோ அதுக்கு வந்து டைம் எல்லாம் போயிடும். இதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம், இந்த செலெக்ஷன் பெண்ணை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி லைன்ல கொடுத்து உங்களுக்கு தேவையான சென்டர்ல வேணுண்டா சென்டருக்கு கொடுங்க, லெஃப்ட்ல வேணுண்டா லெஃப்ட்டுக்கு கொடுங்க. இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுங்க. ஓகே செலக்ட் பண்ணிட்டு சென்டர் எல்லாம் சென்டருக்கு வேணும். இப்ப இவ்வளத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம், குரூப் பண்ண போறோம். இப்ப இதெல்லாம் தனித்தனியா இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நாங்க குரூப் பண்றதுக்கு என்ன செய்வோம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்தா இதாவலும் குரூப்பா ஆயிடும். இப்ப எல்லாத்தையும் கொண்டா தூக்கி வச்சுக்கோங்க. இப்ப இங்க வச்சுட்டு உங்களுக்கு குரூப்ன்றது தேவைன்னு சொன்னா நீங்க அன்குரூப் பண்ணி எடுக்கணும். ஓகேயா, இந்த குரூப் வந்து அன்குரூப் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியா வந்து ஓகே. அடுத்தது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணணும்னா நீங்க ரொட்டேட் பண்ணியும் எடுக்கணும். எப்படி எல்லாம் வேணுமோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். அடுத்த விஷயம் வந்து நான் பாக்குறது, அடுத்தது பார்ப்போம் ரேப்பிங், டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க ஓகே, இப்ப நாம ஒரு போட்டோ ஒன்று எட் பண்ண போறோம்னு சொன்னா பாருங்க, ஒரு பிக்சர் ஒன்று எட் பண்ண போறோம். இந்த பிக்சரை வந்து ஓகே இந்த பிக்சரை இங்க போடுவோம். ஓகேயா,
ஓகே, இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்றது இதான கஷ்டமா இருக்கு. அதே வந்து நாங்க லே அவுட்ல போய் இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ண கொடுத்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான இடமெல்லாம் இங்க போட்டு கேளும். இப்ப நீங்க இங்க போட்டு பாருங்க. இப்ப நீங்க இதை கொடுத்துட்டு இதுல அரை பொசிஷன் நீங்க கொடுக்கலாம். இப்ப எங்க எல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்க கொடுப்பீங்க. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஏற்கனவே பார்த்தோம் இந்த டெக்ஸ்ட் ரேப்பிங் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க பார்த்துருக்கோம். இங்க ஹோம் டேப்ல இன்சர்ட்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரி லே அவுட்லயும் வருது பாருங்க. இந்த டெக்ஸ்ட் ரேப்பிங் உங்களுக்கு பிக்சருக்கு பிறகு எப்படியோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுமோ டெக்ஸ்ட் எல்லாம் வேணுமோ அதே மாதிரி நீங்க கொடுக்கணும். இப்ப இந்த பிக்சருக்கு பின்னால வந்து இந்த விஷயம் வந்து பிக்சருக்கு பின்னாலே இருக்குது. இந்த பின்னால இருக்கிறத வந்து இந்த ஒட்டவா என்ன செய்யணும்? ஒட்டவா நீங்க முன்ன வர வைக்கணும்டா இந்த சென்ட் பேக்வேர்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு போட்டோ உங்களுக்கு பின்னால என்ன இருக்கோ அதாவலும் இங்க வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு பின்னால ஒன்றும் இல்லை பாருங்க. இது வந்து டெக்ஸ்ட் ரப்பிங். இதுல நீங்க என்ன மாதிரி வேண்டாலும் பண்ணி எடுத்துக்கே மேலும். அதே மாதிரி பொசிஷனையும் நீங்க எப்படி வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணி எடுத்து. இன்னைக்கு வந்து இந்த லே அவுட்ல நிப்பாட்டுறேன்னா இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம் நாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெஃபரன்ஸை தொடங்கும். ரெஃபரன்ஸ் சொன்னா பெரிய ஒரு பரப்பு. அது ரெஃபரன்ஸ் படிச்சக்குள்ள நிறைய படிக்கணும். அதை அது நியூ கிளாஸ்ல இருந்து தான் தொடங்கணும். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். என்ன நிறைய பேசுறீங்கல்ல ஒருத்தரும். இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். இன்னைக்கு லே அவுட்டை இதோட நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பேசுவோம் எல்லாரும். ஓகே, இதோட ரெக்கார்டிங்க நிப்பாட்டிட்டு பேசுவோம்.